Good evening, praise Lord. Welcome to this video. நிறைய நேரத்தில் ஊழியம் அப்படின்னா மற்றவங்கள பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறவங்களா நம்ம இருக்கோம். ஊழியம் அப்படின்னா என்னென்னு நம்ம ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை காப்பி அடித்து கடைசியில் அது என்னென்னு தெரியாமல் டிட்டோ வரிசையாக போட்டால் முதல்ல என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாதது போல் அதுமாரி ஆயிடுச்சு இப்போல்லாம் வந்து. நான் பொதுவாக வந்து ஒரு அப்சர்வராக தான் இருந்திருக்கேன். நிறைய நாள் எனக்கு பேச்சு வரதில்லை. ஒரு அப்சர்வராக இருப்பேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சபைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பாஸ்டர் வந்து ஒரு சுவிசேஷ கூட்டத்தை தான் ஒரு நாள் நடத்தினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதில் ஏதோ ஃபிலிம் எல்லாம் போட்டு காமிச்சாங்க. அதாவது ஏதோ கதை மாதிரி யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தர் ஏதோ கற்கள் வந்து விழுது, அதை வந்து ஒரு மனிதர் வந்து மேலே தாங்கிட்டு வேறு யாரையோ காப்பாற்றுற அந்த மாதிரி ஒரு படம் காமிச்சாங்க. ஸோ பாஸ்டர் வந்து கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு சீட் கிடச்சது இல்லையா, அப்போயும் வந்து நான் நம்ம இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையிலேயே நான் போயிட்டு இருந்தேன். ஊர்லேயும் வந்து சவுந்தரராஜ் பாஸ்டர்கிட்ட பைபிள் ஸ்டடி எல்லாத்துக்கும் நான் போவேன். அதில் பாஸ்டர் மோகனா யாரோ வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லி ஒப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க நம்ம சபையில். அதில் நானும் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் எனக்கு விளங்கலை என்ன அப்படின்னு. பட் கர்த்தர் வந்து என்னை ஒப்பு கொடுக்க சொன்னார். நான் ஒப்பு கொடுத்தேன். அதில் அது வந்து என் கசின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து அதில் சேர்றாங்க அப்படி சொல்லி அவங்களாம் வந்து வருவாங்க அந்த எழுப்புதல் கூட்டம் அதுக்கெல்லாம். ஆனால் அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அது ஏதோ வி ஆர் நாட் ஷியூர்ன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவ போய் அதில் போய் சேரப்போறா அப்படின்னா வந்து ஏதோ திருமணம் அந்த மாதிரி தான் நம்ம அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்ப நம்ம வீட்டில் தடை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கல்லூரிக்கு போயிட்டால் கூட அங்கேயும் அதேமாரி சந்தேகங்கள் தான் இருக்குது ஜனங்கள் மத்தியில். நம்ம உண்மையாக அது கருத்துரை தெரினா கூட நம்மளை பார்க்குறவங்க வந்து அந்த மாதிரி தான் நம்ம போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து எனக்கு வயசு 64 ஆகுது. இப்போ கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி பீப்புள் திங்க் நான் வந்து கத்தரை தேடி நான் கோவிலுக்கு நான் போகலைன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஜனங்கள். ஆனால் போகிறத கொஞ்சம் நிறுத்திட்டேன். இப்போ வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு விட்டுடுறது. பட் சிந்தனை வந்து எப்பவுமே கர்த்தர் மேலே நான் வச்சுருக்கேன். கர்த்தர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி வராரு. அதில் ஒன்று வந்து உப்பானது சாரமற்று போனால் அப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா. அது வந்து நிறைய நேரம் விளங்குறதில்ல. எப்படி உப்பு சாரம் இல்லாமல் போயிடும் அப்படி இல்லைன்னு நான் நினைப்பேன். ஆனால் கர்த்தர் வந்து நேற்று வந்து என்னோட பேசிகிட்டு இருந்தார். அதாவது விசுவாசி வந்து கர்த்தரை விட்டு விலகி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க போயிட்டாங்கன்னா கர்த்தர் தான் நம்முடைய சாரம். நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த கர்த்தர் தான் நம்முடைய சாரமாக இருக்கார். கர்த்தரை விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா வந்து அது சாரம் இல்லாத உப்பாக நம்ம மாறிடுறோம். அதேமாரி ஸ்வீட்னஸை இழந்த சர்க்கரை அப்படியெல்லாம் நினச்சி பாருங்கள். அதுமாரி இருந்தால் கர்த்தரை விட்டு பின்மாறிய ஒரு ஜீவியம் தான் அதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அதுபோல் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம தொடர்ந்து நமக்கு தெரியாத காரியங்கள் நிறைய இருக்குதுன்ட்டு கர்த்தர் என்னோட சொல்லிட்டு இருந்தார். ஏதோ நமக்கு தெரிஞ்சிச்சின்னு நம்ம எப்பயுமே நம்ம முடிவு கட்டவே கூடாது. ஏன்னாக்கா அப்படி ஒரு வசனம் இருக்குது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்வாங்க, நம்ம ஏதோ ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணினால் அவன் இன்னும் ஒன்றையும்
அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை அப்படி ஒரு வசனம் இருக்குது. அதனால் கர்த்தரை தரிசிக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களாம் இருக்கணும், அது வேறு. அதுக்கப்புறம் அவர் பேசுறதை நம்ம கேட்கணும், நம்ம மனதை அதில் செலுத்தணும். அதில் நம்ம டைம் எந்தளவுக்கு டைம் நம்முடைய எனர்ஜி கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது இருக்குது. நான் இங்கே தனியாக தான் இருக்கேன், அதில் ரொம்ப மற்றவங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என்னென்ன எப்போவுமே தனியாக தான் உட்காந்துட்டே இருப்பேன். யாரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க இல்லாமல் இருக்க முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. சில பேர் என்னை விசிட் பண்ணியிருக்காங்க, நானும் சிலரை விசிட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் மோஸ்ட்லி தனியாக கர்த்தரோட நான் பேசிகிட்ருக்கிறது என்னுடைய பயிற்சியாக இருக்குது. மற்ற வீடியோஸில் நான் சொல்கிறேன்.